ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7. அதுல வந்து சரோஜினி நாயுடுவோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இதை வந்து மொத்தம் வந்து 12 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஏன்னா சரோஜினி நாயுடுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 போயம்ஸ் வந்து 11 போயம்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம எல்லா போயம்ஸையும் கவர் பண்ண போறோம். லைன் பை லைன் கவர் பண்ண போறோம், இன்க்ளூடிங் சம்மரியோ சேர்த்து. ஒவ்வொரு போயமுக்கும் தனித்தனி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேணாம் அப்படிங்கறக்காக சரோஜினி நாயுடுவோட ஃபுல் இன்ட்ரடக்ஷன் இன் அண்ட் அவுட் நம்ம எல்லாமே அவங்கள பத்தி வந்து பார்ட் 1ல வந்து கவர் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்த போயம்ஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த பார்ட்ல வந்து போயம்ஸ் கவர் பண்ண போறோம். அந்த ஒவ்வொரு போயம் நம்ம ஒவ்வொரு போயமுக்கும் நம்ம கொடுக்கலையும் பார்ட் 1 சரோஜினி நாயுடு லைஃப் அண்ட் ஒர்க்கோட லிங்கை கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் தருவேன். இன்கேஸ் யாராவது வந்து நம்ம நண்பர்கள் வந்து யாராவது இப்ப டைரக்டா எந்த போயமாவது பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதா யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். ஏன்னா இவங்களோட இன்ட்ரடக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த போயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க போடலாம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த வீடியோஸாவது தேவைப்படுது பிஜிடி டிஆர்பி இங்கிலீஷ் சம்பந்தமா அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவு பெஸ்டா வந்து வீடியோஸ் கொடுக்க முடியுமோ தாராளமா அந்த அளவு பெஸ்டா வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுப்போம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ சரோஜினி நாயுடு அப்படின்னு எடுத்துட்டா சரோஜினி நாயுடு வாஸ் கால்ட் அஸ் நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அவங்களோட நிக் நேம். ஷி வாஸ் பார்ன் அஸ் சரோஜினி சட்டோபாத்யாய் அப்படிங்கிற பேர்ல தான் அவங்க பிறக்குறாங்க. எங்க பிறக்குறாங்க அப்படின்னா ஹைதராபாத்ல பிறக்குறாங்க. எப்ப பிறக்குறாங்கன்னா February 13, 1879ல வந்து இந்தியால பிறக்குறாங்க. அவங்க அப்பா யாரு அப்படின்னா அகோர்நாத் சட்டோபாத்யாய். அவரை வந்து வாக்கிங் என்சைக்ளோபீடியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவு ரொம்ப நாலேஜபிளான பர்சன். அட் த சேம் டைம் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஹர் மதர் வரதசுந்தரி தேபே. அவங்கள வந்து ஷீஸ் அவங்க அம்மா வந்து பெங்காலி போயட். ஷீஸ் ஆல்சோ என் நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 6 பேரு அவங்களுக்கு. அதுல 6 சிப்லிங்ஸ்ல வந்து சரோஜினி நாயுடு வாஸ் த எல்டஸ்ட் ஒன். சரோஜினி நாயுடுவோட சிப்லிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 பேர்த்த வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். ஒண்ணு வந்து வீரேந்திரநாத் சட்டோபாத்யாய். அவர் வந்து ஹீஸ் அ ரெவல்யூஷனரி. அட் த சேம் டைம் இன்னொரு பிரதர் ஹரீந்திரநாத் வந்து பாத்தீங்கன்னா போயட், டிராமட்டிஸ்ட் அண்ட் அன் ஆக்டர். அதே மாதிரி அவங்க அப்பா நம்ம ஏற்கனவே வாக்கிங் என்சைக்ளோபீடியா அப்படின்னு பார்த்தோம். ஹீ இஸ் ஃப்ரம் பெங்காலி பிராமின் ஃபேமிலி. அவர் வந்து ஹைதராபாத் காலேஜோட பிரின்சிபலா இருந்தவர். அந்த ஹைதராபாத் காலேஜ் வந்து லேட்டரா வந்து நிசாம் காலேஜ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்றது. அத இதுதான் வந்து அப்பாவை பத்தியும் அவங்க பிரதர்ஸ் பத்தின முக்கியமான டீடைல்ஸ். அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்து போயட் மட்டும் கிடையாது, ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட். அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி சரோஜினி நாயுடு வந்து ஷி வாஸ் கால்ட் அஸ் தி நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா ஆர் பாரத் கோகிலா அப்படின்னு வந்து அவங்கள சொல்றாங்க. யார் சொல்றா அப்படின்னா மகாத்மா காந்தி சொல்றாங்க. ஏன் எதனால வந்து அவங்கள அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஷீஸ் ஃபேமஸ் ஃபார் ஹர் பொயட்ரி ஆஸ் ஆல்ரெடி நோன். அவங்களோட லிரிக் குவாலிட்டியா இருக்கட்டும், அவங்க அவங்களோட பொயட்ரியினுடைய தன்மை எல்லாமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. அதனால மகாத்மா காந்தி வந்து அவங்கள நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் அவங்களோட படிப்பு அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்து படிச்சது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல படிக்கிறாங்க at the age of 12. And she studied at கிங்ஸ் காலேஜ் லண்டன். அதுக்கப்புறம் லேட்டர் அட் கில்டன் காலேஜ் கேம்பிரிட்ஜ்ல வந்து படிக்கிறாங்க. சரோஜினி நாயுடு பொறுத்த வரைக்கும் at the age of 12 அவங்களோட ரைட்டிங் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. at the age of 13ல வந்து
த லேடி ஆஃப் த லேக் போயம் அப்படிங்கறத வந்து எழுதுறாங்க. இட் கண்டைன்ஸ் 1300 லைன்ஸ் வந்து அதுல இருக்கு. அதே மாதிரி அவங்களோட முக்கியமான பிளே வந்து பாத்தீங்கன்னா மஹேர் முனீர் பெர்சியன் லாங்குவேஜ்ல வந்து எழுதியிருக்காங்க, ரிட்டன் இன் பெர்சியன் லாங்குவேஜ். இன்ஃபேக்ட் வந்து இந்த பிளே மஹேர் முனீர்ங்கிற பிளே வந்து நிசாம் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹைதராபாத்தை வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. சரோஜினி நாயுடுவோட பொயட்ரி வந்து மோஸ்ட்லி வந்து ரிட்டன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அட் த சேம் டைம் அவங்களோட பொயட்ரியோட வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா லிரிக் பொயட்ரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. லிரிக் பொயட்ரினா என்ன அப்படின்னா வந்து அவங்களோட பர்சனல் எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் வந்து டிப்பிக்கலா வந்து சொல்றதுதான் வந்து லிரிக் பொயட்ரி. அதே மாதிரி ஆஸ் ஆல்ரெடி நோன் அவங்க வந்து ஷி வாஸ் ரிகார்டட் ஆஸ் த வெல் நோன் போயட். அட் த சேம் டைம் அவங்கள வந்து யாரோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயட்டான ஈட்ஸோட கம்பேர் பண்றாங்க. ஸோ ஷி வாஸ் கால்ட் அஸ் இந்தியன் ஈட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1904 பிகினிங் ஸ்டேஜ்ல சரோஜினி நாயுடு வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க. எதனால அப்படின்னா அந்த டைம் வந்து நிறைய சுதந்திர போராட்ட சம்பந்தமான விஷயங்கள் நடக்குது. அதுல வந்து சரோஜினி நாயுடு அவங்களுடைய பார்ட்டியும் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா நிறைய ஒரேட் பண்றாங்க, நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸை பத்தின ஸ்பீச்சஸ், விமன் ரைட்ஸை பத்தின ஸ்பீச்சஸ், எஸ்பெஷலி விமனுக்கு வந்து எஜுகேஷன் வந்து எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஸ்பீச்சஸ் நிறைய, ஒரேஷன் நிறைய கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஷி வாஸ் ஆல்சோ இன்டு சோஷியல் ஒர்க். ஸோ அதனால ஃப்ளட் ரிலீஃப்க்கு ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அந்த சோஷியல் ஒர்க்குக்காக கைசரஹின் அப்படிங்கிற மெடல் வந்து 1911 வந்து கொடுக்குறாங்க. அவங்க பொயட்ரி பொயட்ரிலையும் ஸ்பீச்லயும் மட்டும் சுதந்திர போராட்டத்தை பத்தியும் விமன்ஸ் எஜுகேஷன் பத்தியும் எம்பவர்மெண்ட் பத்தி ரைட்ஸை பத்தி வந்து சொல்லல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க சுதந்திர போராட்டத்திலேயே கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1909 முத்துலட்சுமி ரெட்டியை வந்து மீட் பண்றாங்க. 1914 மகாத்மா காந்தி மீட் பண்றாங்க. அங்கதான் அவங்களோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா ரொம்ப பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல தீவிரமா இறங்குனது மகாத்மா காந்தியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஷி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை மகாத்மா காந்தி. ஸோ அதனால வந்து ஆரம்பத்துல இருந்ததை விட அவங்க நிறைய நியூ கமிட்மெண்ட், அதாவது பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல வந்து கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் 1917 ஆஃப்டர் 1917 வந்து மகாத்மா காந்தியினுடைய சால் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்ற மூமெண்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. இது வந்து ஒரு நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகேன்ஸ்ட் யாருக்குன்னா பிரிட்டிஷ் ரூலுக்கு அகேன்ஸ்டா. அதே மாதிரி 1919 1919 சரோஜினி நாயுடு ஷி வென்ட் டு லண்டன் as part of all India home rule league and as part of her continued efforts advocate of freedom from the British rule அப்படின்னு சொல்றாங்க. and the very next year நான் கோஆபரேஷன் மூமெண்ட்லயுமே ஆஃப் இந்தியாலயுமே வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட்லயுமே வந்து அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. லேட்டர் 1919 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1925. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்டா 1925 வந்து பதவி பிரமாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல 1931 பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண காரணத்தினால 1942 பிரிட்டிஷ் வந்து சரோஜினி நாயுடு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் 21 months வந்து அவங்க வந்து ஜெயில இருக்காங்க. ஷி வாஸ் imprisoned for 21 months. Later வந்து she served as the first governor of United Province of Agra and Awadh. and now வந்து அத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரம் 1947 இருந்து 1949 வரைக்கும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் விமன் டு பி த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. இந்தியால இருக்கிற ஒரு ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் யாரு அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு தான். ஸோ லேட்டர் வந்து ஷி மேரிட் கோவிந்தராஜு நாயுடு. அவர் வந்து யாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பிசிஷியன். அவங்களுக்கு வந்து 4 சில்ட்ரன் வந்து இருக்காங்க.
பத்மஜா நாயுடு, லீலாமணி நாயுடு, ரஞ்சித் நாயுடு அண்ட் ஜெயசூர்யா நாயுடு அப்படின்னு 4 குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து இருக்காங்க. அவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ் வந்து எப்ப பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1905ல வந்து சரோஜினி நாயுடுவோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. எங்க அப்படின்னா லண்டன்ல பப்ளிஷ் ஆகுது. அந்த புக் ஆஃப் போயம்ஸ்னுடைய பேர் என்ன அப்படின்னா த கோல்டன் த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ். அந்த புக்கு அந்த புக்ல வந்து நிறைய போயம்ஸ் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஆஹ் அதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது யாருன்னா ஆர்த்தர் சைமன்ஸ் அப்படிங்கிறவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருப்பாரு. இன்ஃபேக்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடுவோட டீனேஜ் பிக்சர் அந்த ஸ்கெட்ச் வந்து இருக்கும். அதுல வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரஃபிள்டு ஒயிட் ட்ரெஸ்ல வந்து இருக்கிற மாதிரியான பிக்சர் வந்து அதுல இருக்கு. இட் வாஸ் டிரான் பை யார் அப்படின்னா ஜான் பட்லர் ஈட்ஸ். இட் வாஸ் டிரான் பை ஜான் பட்லர் ஈட்ஸ். இதெல்லாம் கூட மேபி கேட்கலாம் பிஜிடிஆர்பிக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட செகண்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷனலிஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ் எது அப்படின்னா த பேர்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது. ஸோ 1912ல வந்து பப்ளிஷ் ஆகுது. எங்க பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயம்ஸ் வந்து லண்டன்ல பப்ளிஷ் ஆகுதுன்னு பாக்குறோம். இந்த செகண்ட் புக் ஆஃப் போயம்ஸ் வந்து போத் இன் லண்டன் அண்ட் as well as in நியூயார்க்ல வந்து பப்ளிஷ் ஆகுது. ஈவன் இட் இன்க்ளூட்ஸ் இந்த பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்களோட லாஸ்ட் புக் ஆஃப் நியூ போயம்ஸ் வந்து அவங்களோட லைஃப் டைம்ல வந்து எது பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா வந்து த புரோக்கன் விங் அப்படிங்கிற புக்கு 1927ல. இன்ஃபேக்ட் அதை வந்து முகமது அலி ஜின்னாக்கு வந்து அந்த டைம்ல வந்து அவங்க டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. போயம் அவேக் வந்து ஷி கன்க்ளூட் 1915 ஸ்பீச் டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பத்தி பேசியிருப்பாங்க. டு அர்ஜ் யூனிஃபைட் இந்தியன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கலெக்ஷன் ஆஃப் ஆல் பப்ளிஷ்டு போயம்ஸ் வந்து 1928ல வந்து இட் வாஸ் பிரிண்டட் இன் நியூயார்க். அவங்களோட டெத்துக்கு அப்புறம் சரோஜினி நாயுடோட கம்ப்ளீட் போயம்ஸ் இன்க்ளூடிங் இன்ஃபேக்ட் அன்பப்ளிஷ்டு ஒர்க்ஸ் கூட அவங்களுக்கு இருந்தது. அதெல்லாமே கலெக்ட் பண்ணி ஆஸ் அந்த ஒர்க் வந்து ஃபெதர் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லி 1961ல வந்து அவங்களோட டாட்டர் ஆன பத்மஜா நாயுடு வந்து எடிட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்றாங்க. சரோஜினி நாயுடு இறந்த வருஷம் எது அப்படின்னா மார்ச் 2nd 1949 லக்னோல வந்து இறக்குறாங்க. எப்படி இறக்குறாங்க அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறந்துடுறாங்க. இது நோட் பண்ணணும் ஏன்னா இவங்க எதனால இறந்தாங்கன்னு கூட மேபி கேட்கலாம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து இறக்குறாங்க. சரோஜினி நாயுடு வந்து ஒன் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் லியூமினரிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரோஜினி நாயுடுவோட பர்த்டே ஆன 13th February வந்து இட் வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் விமென்ஸ் டே. எதனால அப்படின்னா வந்து அந்த நாளை வந்து ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு இந்தியன் ஹிஸ்டரியில வந்து நினைக்கணும் அப்படிங்கறக்காக வந்து 13th February விமன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா அவங்க விமன்ஸோட எஜுகேஷன் பத்தின அவேர்னஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திர போராட்டம் டைம்ல விமன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். விமன்ஸ் என்னுடைய எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் சொன்னனால அவங்களோட போல்ட்னஸ்க்காகவும் 13th February வந்து இட் வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் விமன்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எட்மண்ட் கோஸ் வந்து அவங்களை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா த மோஸ்ட் அக்கம்ப்ளிஷ்ட் லிவிங் போயட் இன் இந்தியா அப்படின்னா யாருன்னா சரோஜினி நாயுடு அப்படின்னு 1919ல அவங்க உயிரோட இருக்கையிலேயே வந்து எட்மண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹர் டெத் வந்து பாத்தீங்கன்னா அஸ்டிராய்ட் 5647 சரோஜினி நாயுடு அப்படிங்கிற பேர்ல எலினார் ஹெலன் அப்படிங்கிறவங்க டிஸ்கவர் பண்றாங்க. எங்கன்னா பலமர் அப்சர்வேட்டரியில 1919ல அவங்களோட மெமரியா வந்து அதுக்கு வந்து அந்த அஸ்டிராய்டுக்கு 5647 சரோஜினி நாயுடு அப்படின்னு சொல்லி நேம் பண்றாங்க. ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்களோட ஒர்க்ஸ் முக்கியமான ஒர்க்ஸ் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். 1905ல அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கான த கோல்டன் த்ரெஷோல்ட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த கோல்டன் த்ரெஷோல்ட் கீழே த்ரெஷ்ஹோல்டு கீழே 40 போயம்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி 1912ல த பேர்ட் ஆஃப் டைம் சாங்ஸ் ஆஃப் லைஃப் டெத் அண்ட் ஸ்ப்ரிங் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 46 poems. The title வந்து ஒமர் கயாம் அப்படிங்கிற டைட்டில் இஸ் டேக்கன் ஃப்ரம்
வேர்ட் ஆஃப் டைம்ங்கிற டைட்டில் வந்து உமர் கயாம் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்திருக்காங்க. மேபி இது கூட பிஜிடிஆர்பில கேட்கலாம். 1917ல வந்து த புரோக்கன் விங்ஸ், சாங் ஆஃப் லவ் டெத் அண்ட் ஸ்ப்ரிங் பத்தி சொல்லியிருக்காங்க. 1916 முகமது ஜின்னா, அண்ட் அம்பாசிடர் ஆஃப் யூனிட்டிங்கிறது ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. 1943ல ஸ்கெப்டட் ஃப்ளூட் அப்படிங்கிற சாங்ஸ் ஆஃப் இந்தியாங்க அப்படிங்கிற போயம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. 1961ல த ஃபெதர் ஆஃப் தி டான் போஸ்துமஸ்லி பப்ளிஷ்டு. போஸ்துமஸ்லி பப்ளிஷ்ட் அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் ஆன ஒர்க் வந்து த ஃபெதர் ஆஃப் டான் அப்படிங்கிற ஒர்க் 1961ல. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 37 போயம்ஸ். அந்த 37 போயம்ஸ் எதை பத்தின போயம்ஸ் அப்படின்னா வந்து ஒரு அவங்க ஆஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டரா அவங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருந்தது, அவங்க லைஃப் ஜேர்னி வந்து ஆஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டரா எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தின கலெக்ஷன் தான் த ஃபெதர் ஆஃப் டான் அப்படிங்கிறது. இந்த ஃபெதர் ஆஃப் டான் அப்படிங்கிறத வந்து பத்மஜா நாயுடு வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம், அதாவது சரோஜினி நாயுடு இறந்ததுக்கு அப்புறம் கலெக்ஷனா வந்து அதை பப்ளிஷ் பண்றாங்க. 1971ல இந்தியன் வீவர்ஸ் அப்படிங்கிற போயம் வந்து பப்ளிஷ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ எ போஸ்டுமஸ்லி இட் இஸ் ஆல்சோ போஸ்டுமஸ்லி பப்ளிஷ்டு போயட்ரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சரோஜினி நாயுடு பத்தி இதுல கவர் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தா கூட தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோனுடைய லிங்கை அடுத்து வர்ற 11 பார்ட்ஸ்லயும் 11 பார்ட்ஸுக்கும் வந்து இன்ட்ரடக்ஷனா நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய அடுத்த பார்ட்ஸ் 11 பார்ட்ஸ்லயே அந்த போயம்னுடைய சம்மரி இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.